நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன சொல்றதுன்னே புரியல. கோபத்தில் நான் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்? நான் சுத்தமாக மறந்துட்டேன். நான் இதை விட பெரிய விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருந்தேனே. முகமுடி திருடன், அற்புத விளக்கு பூதத்தோடைய கையால் சாக மாட்டேன். அதோட என்னுடைய ஆட்டமும் முடியாது, கெட்டும் போகாது. மகன் தான் அப்பன் கையால செத்து மடியணும். அப்பன் கையால தான் சாகணும். ஆனா நான் என்ன இப்படி பண்ணிட்டேன்? ரொம்ப மோசமா கேவலமா இருந்துச்சு. இதையெல்லாமா சாப்பிடுவீங்க? உங்களோட விருப்பங்களே மோசமா இருக்கு. இப்போ ஒன்று சொல்லு, நாம எதுக்காக இங்க உட்கார்ந்து இந்த பழத்தை சாப்பிட்றோம்? சமோசா, வாழைப்பழம், முகமுடி திருட, இது எதுவுமே இப்ப ஜீனுவுக்கு பிடிக்கல. ஆனா இவனுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, அது எப்பவும் மாறாது. ஜீனுவோட குழந்தைத்தனம் இப்பவும் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த பையன் மறுபடியும் யோசனையில மூழ்க ஆரம்பிச்சிட்டான். ஏய் மனிதா! என் பேர் ஒன்றும் மனிதன் இல்லை. அப்படின்னா உன்னோட பேர் என்னன்னு சொல்லு. சாத்தானா? உன் பேர் என்னன்னு சொல்லு. என்னோட பேரு என்னோட பேர்ல என்ன இருக்கு? பேரு வெறும் பேர் தானே. இந்த வாழைப்பழம் சாப்பிடு. முதல்ல எல்லாம் 12 வாழைப்பழத்தை ஒரே நேரத்துல சாப்பிடுவேன். 12 வாழைப்பழங்கள்? முதல்லன்னா நாம 2 பேரும் இன்னைக்கு தான் சந்திக்கிறோம். அதான் சந்திச்சிட்டோமே, இதுக்கப்புறம் தினமும் சந்திக்கலாம். ஆனா நீ திரும்பி போகணுமே, ஏன்னா உன் தலைவன் ஒன்னா கூப்பிடுவான். அப்பதானே கட்டளைகளை இட முடியும். அதோட நீயும் உன் தலைவனோட கட்டளைகளுக்கு தானே அடிபணிவ. சரி, அவன் எங்க இருக்கான்? சொல்ல வேண்டாம், நான் இருக்கேன் பாரு. உன்னோட தலைவன் எங்க இருக்கான்னு உனக்கு எப்படிப்பா தெரிய போகுது? ஏன்னா அவன் உன்னோட தலைவன். அவன் அவனோட இஷ்டத்துக்கு தான் இருப்பான். அவன் இருக்கிற இடத்த உன்கிட்ட ஏன் சொல்ல போறான்? ஏன் சொல்ல மாட்டான்? எனக்கு என்னோட தலைவனை பத்தி நல்லா தெரியும். அவரு அரண்மனையில இருக்காரு. நான் இப்பவே விளக்குடைய பூதத்தை இங்க கூப்பிடுறேன். அரண்மனையிலையா? அரண்மனையில இருக்காருன்னா பெரிய ஆளா தானே இருக்கணும். உன்ன மாதிரி பெரிய பூதத்தோட பெரிய தலைவர். அவர் பேரை கூட நான் கேள்விப்பட்டிருக்கேனே. அவரோட பேர் கூட என்னமோ. அவர் பேர் என்ன? என் தலைவனோட பேரு. பேர்ல என்ன இருக்குன்னு இப்பதானே நீ சொன்ன. எதுக்காக இப்ப நீ பேரை கேக்குற? அட, நான் ஏதாவது இப்படிதான் உளறிக்கிட்டு இருப்பேன். நீ என்னோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. அம்மா, நீ என்ன பேர் சொன்ன? பேரை சொன்னா? நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பேரை சொல்லவே இல்லை. அப்படின்னா இப்ப சொல்லு, அவரோட பேர் என்ன? என் தலைவனோட பேரு. அட போப்பா ஜீனு. ஜீனு, ஜீனு முச்சட்டோட பேர் என்னன்னு சொல்றதுக்கு வந்தா. அந்த முச்சட் என் தம்பியோட நினைவுகளை அழிச்சிட்டான். ஜீனுவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எப்படி இருந்தா இப்படி ஆக்கி வச்சிருக்கான். என் ஜீனு தான் உடம்புல ஒரு ஈ உட்கார்ந்தா கூட அதை மெதுவாக தான் தட்டி விடுவான். தெருவில் ஓடுற நாய்களுக்கு கூட சலாம் போடுவான். அப்படிப்பட்ட அவன் இன்னைக்கு எல்லா மக்களையும் தாக்க பார்க்கறான். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறான். இது எப்படியோ. இன்னைக்கு நான் ஜீனுவை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு விஷயம் இப்போ தெளிவாயிடுச்சு. உன்கிட்ட நான் வரணும்னா முதல்ல அந்த விளக்கை கண்டுபிடிச்சாகணும். எப்படியாவது இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்.
அந்த நீலமை சாயம் விளக்கு கிட்ட எப்படி கொண்டு போகும்? இதை நான் கண்டுபிடிச்சே தீருவேன். கண்டுபிடிச்சு ஜீனுவை கொண்டு வருவேன். ஏ விளக்கின் பூதமே, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அந்த முகமுடி திருடன் உயிரோட இருக்கானா? அது ஆமா தலைவா, முகமூடி திருட இன்னும் உயிரோட தான் இருக்கான். அது என்னாச்சு? நான் சாத்தானுக்கு தான் நன்றி சொல்லணும். முகமுடி திருடன் உயிரோட இருக்கான். ஏன்னா அவன் இப்படி சாகக்கூடாது. நானும் இதையே தான் யோசிச்சேன். அங்க என்ன நடந்துச்சுன்னா நான் அவனை அப்படியே புடிச்சுட்டேன். ஆனா அப்புறம் என்ன, அவனை நீ போக விட்டுட்டியா? தலைவா, முதல்ல இளவரசி அவ உங்க கைய விட்டு நழுவி போயிட்டா. இப்போ இந்த முகமுடி திருடன் இவனை இப்போ உங்க கையில இருந்து நழுவிட்டா. அதாவது உங்களுக்கு நல்ல நேரம் வருது, வர்ற வேகத்திலே போயிருது. அது திருடன் கிடையாது, திருடி. என்ன வளர்ற? என்னோட கொலவெறி மட்டும் இல்ல, என்னோட கோபம் வந்த வேகத்துல திரும்பி போயிடுச்சு. இப்போ நான் நல்ல நிதானமா யோசிப்பேன். நல்லா சாஞ்சு உட்கார்ந்து யோசிக்க முடியும். தலைவா, உங்களுடைய கோபம் தான் உங்களுடைய பெரிய சக்தி. கோபத்துக்கும் வெறுப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. அத முதல்ல கத்துக்க. மோதிர பூதமே, அதோட இப்ப இளவரசிக்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்னு அவ நிக்கா பண்ணணும், அது என் கூட தான் நடக்கும். இல்லன்னா மரணம். அதோட இன்னொரு விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். அலாவுதீன் அப்புறம் இளவரசிக்கு நடுவுல என்ன உறவு இருக்கு? அதோட என்ன தலைவா? அதோட நான் பாட்ஷா சலாமத்துக்கு நம்பிக்கைக்குரிய நபர். அதனால நான் என் பாட்ஷா கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன். அதனால நான் பாட்ஷா சலாமத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். அதாவது அவருடைய செல்ல மகள் இளவரசி யாஸ்மின் தான் முகமுடி திருடன். இதுதான் சரி. அவ வருவாளா இல்ல வரமாட்டாளா? வருவாளா வரமாட்டாளா? அவ வருவா. என்ன பண்ற? குறும்புக்காரி. நீ வருவன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. எனக்காகவா? அதுவும் பாதி? நீ நான் நமக்கு நடுவுல எல்லாமே பாதி தானா? அது நமக்குள்ள எல்லாமே பாதி தானே. பேச்சு பாதி, நம்ம நட்பு பாதி, அப்புறம் இந்த பூ, அதான் இந்த பூவும் பாதியா இருக்கு. உன்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னா எனக்காக கண்டிப்பா பூ வாங்கிட்டு வா. நீ சொல்லுவியா இல்ல என்ன எதுக்காக கூப்பிட்டேன்னு சொல்ல போறியா?
சரி நான் கிளம்புறேன். நான் இப்போ உன்னை ஏன் இங்க கூப்பிட்டேன்னா உன்னை நினைச்சு நான் கவலைப்பட்டேன். என்ன நினைச்சா? முகமுடி திருடா, நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்னால என்ன கவனிச்சுக்க முடியும். நான் எதுவும் உனக்காக கவலை எல்லாம் படல. நான் ஏதோ தப்பா மாத்தி சொல்லிட்டேன். அப்படியா? என்ன பத்தி உனக்கு கவலை இல்லையா? நீ எல்லாம் ஒரு சிநேகிதனா? கொஞ்சம் விட்டுருந்தா அந்த ஆள் என்ன கொண்டே போட்டிருப்பான். நான் என் உயிரை பணையம் வச்சு போராடினேன், உனக்காக எல்லாமே செஞ்சேன். ஆனா நீ என்ன சொல்ற? உனக்கு என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லைன்னு. கவலைப்பட்டேன், ஆனா அது எனக்கு அது சரி, நீ கவலைப்பட்டிருப்ப. ஏன்னா உன்னுடைய எல்லா உழைப்பும் வீணா போச்சுல, அதனால. இல்ல. வேற எதுக்காக கவலைப்பட்ட? இல்ல. சரி, யாருக்காக கவலைப்பட்ட? அட நான் சொல்றேன். யாரை பத்தி கவலைப்பட்டேன்னு சொல். என்ன பேச விடுறியா? பேசு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா குறும்புக்காரி. இருக்கட்டும், அதை விட. நீ அந்த வீட்டுக்கு போயிருந்தியா? அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஷேக் ஜீனுவை பாத்தியா? அந்த வீட்ல என்னால ஜீனுவை பார்க்க முடியல. அங்கிருந்து வரும்போது நடந்த விஷயத்தை எப்படி சொல்றது? என்ன சொல்ல வர? அந்த முச்சட் ஜீனுவை என்ன கொலை பண்றதுக்காக அனுப்பியிருந்தா. என்ன? ஆமா குறும்புக்காரி, ஜீனு இப்ப ரொம்ப பலசாலி ஆயிட்டான். முதல்ல எல்லாம் பழ ரசம் குடிப்பான், ஆனா இப்போ என்னோட ரத்தத்தை குடிக்க பாக்குறான். கஷ்டப்பட்டு அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன். யா அல்லாஹ், உனக்கு எதுவும் ஆகல? இப்படி அடிபட்டிருக்கு, வலிக்குதா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நீ தனியா இருந்து இதெல்லாம் சமாளிச்சிருக்க. உன்ன மாதிரியே என்னாலையும் என்ன பத்திரமா பாத்துக்க முடியும். முட்டாள்தனத்துக்கு அளவே இல்ல. மூளையே இல்லாத என்னுடைய மந்திர தலைவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த இளவரசி யாஸ்மேன் அவனை காதலிக்கிறதா நினைச்சிட்டு இருக்கான். அதுதான் சொல்றானே, இளவரசி யாஸ்மேன் ஒண்ணு எனக்கு சொந்தமாகணும், இல்லன்னா யாருக்கும் ஆகக்கூடாது. அவனுக்கு எதுவுமே தெரியாது. அதாவது இளவரசி யாஸ்மேன் அதோட அலாவுதீனோட காதல் ஒரு புது வடிவத்துல உருவாகுது. என் சின்ன தம்பி கூட சேர்ந்து என்ன ரொம்ப கேவலப்படுத்துறான். அதனால நான் அவன் கிட்ட இவங்களோட காதலை பத்தி தெரிவிக்க போறதில்ல. இவங்களோட காதலானது மொத்தமா முழுமையாகட்டும், அதுக்கப்புறம்தான் என் தலைவன் கிட்ட இத பத்தி சொல்லுவேன். அது வரைக்கும் சொல்ல மாட்டேன். விரலுக்குள் மோதிரம், மோதிரத்தில் அயோக்கிய. பேகம், இன்னும் கொஞ்சம் கூட. ஊசி மாதிரி தொண்டை, ஆளி மாதிரி வயரா, அவ்வளவு சோறு எங்கயா போகுது? ருக்ஸார், நீயும் கொஞ்சம் சாப்பிட. நீ ஒண்ணுமே சாப்பிடலையே. இல்லனா இவளே சாப்பிட்டுருவா. அதாவது நான் உனக்கு கொடுக்க சொல்றேன், நீ தான் சாப்பிடுவியே. நான் எதை சொன்னாலும் சரியாத்தான் சொல்லுவேன். நிறைய சாப்பிட்டதுனால இப்போ வாயை திறந்து ஏதாவது பேசணும்னா கூட பேச முடியல. என்ன கேட்டா இவங்க இங்க இருந்து ஓடுவாங்க? ஆமா, குல்பதன் எப்படி இருக்கான்? அவனுக்கு வேலை ஏதாவது கிடைச்சதா இல்ல சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கானா? அவனோட நிக்காஹ் பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னும் 2 நிமிஷத்துல நான் யோசிச்சுட்டு வந்துடுறேன். வாயா, வாங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. அவசரம் தெரியாம. ஷேக் ஜீனுக்கு நீதான் அண்ணனை ஞாபகப்படுத்தினியா? அந்த முச்சட் அவனோட எல்லா நினைவுகளையும் அழிச்சிட்டான் குறும்புக்காரி. அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான், அம்மா, அவன் முகமுடி திருடனா அழிக்க வந்தான். அதே நேரத்தில் அலாவுதீனும் முகமுடி திருடனும் ஒரே ஆள்னு அவனுக்கு தெரியல. அவன் முன்னாடினா அலாவுதீனா இருந்தேன், அதனால என்ன அவனுக்கு தெரியல. அப்படி இருந்ததுனால தான் அங்கிருந்து தப்பிச்சு நல்லா வர முடிஞ்சது. அதெல்லாம் இருக்கட்டும், ஷேக் ஜீனுக்கு உன்னை யாருன்னு தெரியலனா உனக்கு எதுக்காக துப்பு கொடுக்குறாரு? நினைவுகளை அழிச்சிடலாம் குறும்புக்காரி, ஆனா அன்பை அழிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம எனக்கு நம்பிக்கை இருக்கு.
ஜீனுவோட மனசுல ஏதோ ஒரு மூலையில நானும் அம்மாவும் இப்பவும் இருக்கோம் குறும்புக்காரி. நீ என்ன வேணா சொல்லு, ஆனா நான் பார்த்தேன் குறும்புக்காரி. இப்பவும் ஜீனு கிட்ட அந்த அப்பாவித்தனம் அப்படியே இருக்கு. அதான் அவன் எனக்கு அப்பப்ப தடயம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். எல்லா விஷயமும் எனக்கும் இப்பதான் புரிய வருது. என்ன? ஜீனு கிட்ட போகணும்னா அதுக்கு முன்னாடி அவன் விளக்க நம்ம அடைஞ்சாகணும். ஆனா அந்த விளக்கு முற்றட்கிட்டல இருக்கு. அந்த வீட்டுல எனக்கு ஜீனு ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருக்கான். இங்க பாரு, இது கடிகாரம். அதோட இதுல அரண்மனை சின்னம் இருக்கு. ஆமா குறும்புக்காரி, முதல் அறிகுறி ஜீனு என்னோட கனவுல வந்து அவன் அரண்மனையில இருக்கிறதா சொன்னான். அடுத்தது இது அரண்மனையோட சின்னம் இருக்கிற கடிகாரம். அதோட மூணாவது தன்னையே அறியாம முச்சட் அரண்மனையில இருக்கிறதா ஜீனு என்கிட்ட சொல்லிட்டான். என்னது, ஷேக் ஜீனு எங்க அரண்மனையில இருக்காரா? அதோட முச்சட்டும் எங்க அரண்மனையில வாழ்ந்துகிட்டு இருக்கானா? ஆ, ஆ, என்ன சொன்ன? உன்னோட அரண்மனையா? ஆம். அது அரண்மனை. அந்த அரண்மனையோட உப்பு தானே நம்ம சாப்பிடுறோம். அதனால அது நம்மளோட அரண்மனை தானே. நம்மளோட அரண்மனை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம முதல்ல இந்த கடிகாரத்தோட புதிரை கண்டுபிடிச்சாகணும். இதை வச்சு நம்ம அரண்மனையில இருக்கிற விளக்க கண்டுபிடிக்கணும். ஆமா அலாவுதீன், ஆனா நீ இதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். குறும்புக்காரி, இது உன்கிட்ட இருக்கட்டும். சரி, இப்ப நான் கிளம்புறேன். அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நன்றி குறும்புக்காரி. எதுக்காக? அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நான் இல்லாத நேரத்துல நீ அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டியா. மக்கள் குத்தி பேசும்போது நீ சரியான பதில் கொடுத்துருக்க. குறும்புக்காரி, நீ எனக்காக என்னெல்லாமோ செய்யற. நீ எனக்கு செய்யற இந்த உதவி. நான் செஞ்ச அத்தனை உதவிக்கும் கடைசியா நீ பெரிய உதவி பண்ணிட முடித்திருடா. ஆனா அதை விட முக்கியம் இப்ப ஜீனுவை தேடுறது. நான் போயிட்டு வரேன். அல்லாஹ் ஹாஃபிஸ். இந்த தடவை அந்த முகமூடி திருடன் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டான். அடுத்த தடவை என்கிட்ட மாட்டினான்னா அவனை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். இந்த தடவை எப்படியோ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். உஸ்தாத், அந்த கல்லை என் மேல இறக்கிடாதீங்க. அல்லாதீன், நீயா? உஸ்தாத், என்னாச்சு? ஏன் கையில கட்டுப்பட்டிருக்கீங்க? அது என் வாளுக்கு சாண பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தெரியாம வெட்டிடுச்சு. பரவாயில்லையே, வீரர்கள் எப்பவும் வித்தியாசமானவங்க. ஒரு கவிதை சொல்லவா? அவர் உருவமோ திடம், கைகளோ பலம், அவர் உடையும் நடையும் கம்பீரம், ஆனால் என்ன நடந்தது என்று தெரியவில்லை, அந்த கைகளில் காயம். எப்படி? ஆமா, உன் கைக்கு என்னாச்சு? உஸ்தாத், உங்களுக்கு தெரியுமா, நான் ஜீனுவை பார்த்தேன். அதோட அவ என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணா. என்ன? ஆமா உஸ்தாத், ஜீனுவோட புது தலைவன் அவனோட நினைவுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஜீனுக்கு நான் மட்டும் இல்ல, ஜீனுக்கு அவன் யாருன்றது அவனுக்கே தெரியல. ஜீனு அந்த தலைவனுக்கு மொத்தமா அடிமையாகிறதுக்கு முன்னாடி ஜீனுவை எப்படியாவது காப்பாத்தியாகணும். ஆனா எப்படி? விளக்க வச்சுதான். ஜீனு எனக்கு ஒரு துப்பு கொடுத்துருக்கான். ஆனா நாங்க போனப்ப எனக்கு விளக்கு கிடைக்கல, வெயில் கடிகாரம் தான் கிடைச்சது. வெயில் கடிகாரமா? அந்த கடிகாரத்து மேல வெயில் பட்டதும் அதோட நிழலால நமக்கு நேரத்தை சொல்லும். ஆனா அது எப்படி உன்னை விளக்கு கிட்ட கூட்டிட்டு போகும்? அதைத்தான் இப்ப கண்டுபிடிக்கணும் உஸ்தாத். உஸ்தாத், நான் இப்ப கிளம்புறேன். அம்மாவுக்கு ஜிலேபி வாங்கிட்டு போகணும். அவங்களுக்கு ஜிலேபி பிடிக்குமா? ஆமா உஸ்தாத், ஜிலேபி, அல்வா, அதுவும் முந்திரி அல்வானா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அல்வா கடையை மூடிட்டாங்க, அதனால எனக்கு முந்திரி அல்வா கிடைக்கல. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என் இதயத்திலையும் ஒருத்தி இருந்தா, அவளுக்கு முந்திரி அல்வானா ரொம்ப பிடிக்கும். நீ ஒரு வேலை பண்ண, அங்க எதிரில் போனா ஒரு கடை இருக்கு. அந்த கடையில முந்திரி அல்வா ரொம்ப நல்லா இருக்கும். உன் அம்மாவுக்கு அதை வாங்கிட்டு போ, கண்டிப்பா அதை அவங்க விரும்புவாங்க. சரி உஸ்தாத், போயிட்டு வரேன். பத்திரமா போ.
முதல்ல இந்த முகமூடி திருடனுடைய கதையை முடிக்கணும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு அல்வாவை என் ருக்ஸானுக்காக வாங்கிக்கிட்டு போகணும். இந்த வெயில் கடிகாரம் என்னத்தை குறிக்குது? ஷேக் ஜீனுவோட விளக்கு அரண்மனையில தான் இருக்குன்னா கண்டிப்பா அதை நான் தேடி கண்டுபிடிச்சே தீருவேன். இளவரசி யாஸ்மீன், இளவரசி யாஸ்மீன், இன்னைக்கு என்ன இந்த உடையில இருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு. வஸ்ரியாலா, என்ன சொல்றீங்க? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் ஒரு இளவரசி, என்ன வேணுமோ அதை உடுத்தலாம் இல்லையா? அது இருக்கட்டும், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன கேட்டீங்கன்னா, நீங்களும் உங்க உடைகளை கொஞ்சம் மாத்திக்கணும், அப்ப இன்னும் அழகா இருப்பீங்க. என்ன சின்ன வயசுல இருந்தே நான் உங்களை இந்த உடையில மட்டும்தான் பார்த்திருக்கேன். ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களை விட யாராலையும் இதை விட அற்புதமா சொல்ல முடியாது. சரி, இப்போ நீங்க உங்களையே எடுத்துக்கோங்களேன். சில நேரத்துல இளவரசி மாதிரி இருக்கீங்க, சில நேரத்துல சாதாரண பெண் மாதிரி இருக்கீங்க, அப்புறம் சில நேரத்துல முகமூடி திருடனை போல இருக்கீங்க. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. இந்த பாக்தாத்ல பூதத்தோட அராஜகத்தால மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையில ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்கு. பாக்தாதுக்கும் பாக்தாதோட மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். அரண்மனையில உட்கார்ந்துக்கிட்டு இந்த வேலையை செய்ய முடியாது. அதனாலதான் நான் முடிவெடுத்தேன், நான் முகமூடி திருடனை போலவே என்னுடைய அடையாளங்களை மறைச்சு என்னோட கடமைகளை நிறைவேற்றணும்னு. அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்க பாக்தாத்துக்காக தான் பண்ணீங்களா? ஆமா, வேற யாருக்காக பண்ணுவேன்? சரி, இந்த மாதிரி எந்த ஒரு சிப்பாயுடைய துணையும் இல்லாம நீங்க வெளியில போறது ஆபத்துன்னு தெரியும் இல்லையா? இது உங்க உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். அதோட எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க இந்த விஷயத்த பாஷா சலாமத்துக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க. அதோட உங்களுக்கு நல்லா தெரியும், பாஷா சலாமத்துக்கிட்ட யாராவது பொய் சொன்னா அவருக்கு அது சுத்தமா பிடிக்காது. பொய்க்கும் ரகசியத்துக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. அதோட நம்ம 2 பேருக்குமே ஆபத்தோடு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்பாவுக்கு பிடிக்காது. அதனாலதான் என்னுடைய இந்த ரகசியமான விஷயத்த நான் உங்ககிட்ட மட்டுமே சொன்னேன். ஏன்னா உங்களை தாண்டி என்ன வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும் இளவரசி. இப்போ விஷயம் என்னன்னா, நாம 2 பேரும் யோசிக்கக்கூடிய எண்ணங்கள், அதோட உலகத்தை பார்க்குற கண்ணோட்டம் ஒரே மாதிரி இருக்குல்ல? பின்ன இருக்காதா? அதனாலதான் இந்த மொத்த அரண்மனையிலையும் எனக்கு உங்க மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட மட்டும் சொன்னேன். அதோட நான் உங்களை முழுசா நம்புறேன். இந்த ரகசியத்தை நீங்க வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு. சொல்ல மாட்டீங்க தானே வஸ்ரியாலா? என்னது? நீங்க அந்த முகமுடி திருட மாதிரி சுத்துறீங்களே, அதை சொல்றீங்களா? நீங்க அதை சொல்லலன்னா என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னீங்களே, அதுவா? வஸ்ரியாலா, நீங்க இருக்கீங்களே, இப்படி போட்டா இருக்கிறானே. இல்லையா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க.
உங்க அத்தனை ரகசியங்களும் இங்க இதயத்துல சிறைப்பட்டிருக்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நான் பைத்தியம் பிடிச்சு ஓடியே போயிடுவேன். வசரியாலா, நான் கிளம்புறேன். சரி சரி. அப்புறம் இன்னைக்கு நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இனிமே நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரகசியமா மறந்து போயிட்ட வெயில் கடிகாரத்தோட ரகசியம். இளவரசி, இளவரசி, இளவரசி மனசுல இருக்க. எவ்வளவு தெளிவா சொல்லிட்டா. இளவரசிய நான் தப்பா நினைச்சிட்டேன். யாருமே இங்க திருடங்க இல்ல, யாருமே இங்க திருடங்க இல்ல. அதோட எல்லாமே பொய் தான். இவங்க திருடு இல்ல. அப்படின்னா இவங்களுக்கும் அந்த முகமூடி திருடனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரி, முகமூடி திருடனுக்கும் இவங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. சரி, இவங்களுக்கும் அலாவுதீனுக்கும் நடுவுல ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. அப்போ அலாவுதீனுக்கும் இவங்களுக்கும் நடுவுல ஏன்டா ரெண்டு பேரும் சுத்தி வளைச்சு அதையே கேக்குறீங்க? நான் எதுக்காக கேட்கிறேன்னா, எதையும் முழுசா விசாரிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் சந்தேகமும் வரக்கூடாது, எந்த தவறும் நடக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இளவரசிக்கு என்னை தாண்டி யாரும் கிடையாது. அதோட என்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்க விரும்புறா. அருமை தலைவா. அதோட அவளுக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது என்ன மாதிரியே ஆபத்தோட விளையாட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா தலைவா, உங்க சந்தோஷத்துல யார் கண்ணும் பற்றக்கூடாது. ஏய் மோதிர பூதமே, போ உடனே உள்ள போய் மையை எடுத்துட்டு வா. ஏன்னா என்னோட தலைவனுக்கு சின்னதா ஒரு கருப்பு புள்ளி வைக்கணும். அற்புதம். அப்படின்னா தலைவா, உங்களுக்கும் இளவரசிக்கும் ஆபத்தோட விளையாடுறது பிடிக்குது. ஆமா. அப்ப சொல்லுங்க, கடைசியா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எந்த ஆபத்தை சந்திச்சீங்கன்னு சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணுன்னா அதை என்னால சொல்ல முடியும். ஏகப்பட்ட சம்பவம் இருக்கு, எனக்கே ஞாபகம் வரல. ஆஹா, ஆனா தலைவா, உங்களுக்கே ஒரு சம்பவம் கூட நினைவுல இல்லைன்னா அதுல இருந்து என்ன தெரியுது? இளவரசிக்கும் எதுவும் நினைவுல இருக்காது. அதோட நீங்க உண்மையிலேயே இளவரசியை அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அவங்களுக்கு புரிய வச்சே ஆகணும். நீங்க எவ்வளவு அன்பானவர், வீரமானவர்னு புரிய வைக்கணும். ஒரு நாளையில எப்பவாவது ஒரு தடவையாவது நீயும் புத்திசாலித்தனமா பேசிடுற. சரி, இத நான் எப்படி செய்கிறது? அத நானே சொல்றேன். இது என்ன நீ விளையாடிக்கிட்டு இருக்க? அன்பு விஷமாகும், அது எனக்கு எதிரியாகும். நீ இங்கேயும் வந்துட்டியா முகமூடி திருடா? இப்ப நீ தப்பிக்கவே முடியாது. விளக்கின் பூதமே, கொஞ்சம் அடங்கு. புயல் அடங்கலாம், மின்னல் அடங்கலாம், ஆனா இந்த பூதம் அடங்காது. இந்த முறை நீ தப்பிக்கவே முடியாது. அவசரப்படாத, நான் தான் உன் தலைவன். தலைவா, நீங்களா? நீங்க எதுக்காக முகமூடி திருட வேஷத்துல இருக்கீங்க? அதை விட நீ இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த?
மோதிர பூதமே, தலைவா இல்ல. நீ செய்த தவறுக்கான தண்டனை உனக்கு. தப்பிச்சிட்டான். கட்டளை இடுவான் இந்த தலைவன். கேள்வி கேட்க அதிகாரம் இல்லை. விளக்கின் பூதமே, இங்கிருந்து உடனே போய் அந்த மோதிர பூதத்துக்கு அவனுடைய தகுதியை அவனுக்கு காட்டிட்டு வா. உத்தரவு என் தலைவா. அவன் தன்னோட தகுதியை எங்க வச்சிருக்கான் அதை மட்டும் சொல்லுங்க. நான் சொல்ல வந்தது, நீ போய் அந்த மோதிர பூதத்துக்கு அவன் செஞ்ச தவறுக்கான தண்டனையை கொடுத்துட்டு வா. இதோ இப்பவே செய்றேன். 2 அடிமைகளும் எப்படி இருக்காங்களே, ஒருத்தன் வடிகட்டின முட்டாள், அதோட இன்னொருத்தன் அயோக்கியனா இருக்கான். அதோட அந்த ஆரோக்கியமான பெண்மணியும் அவளுடைய கணவனும், அவங்க இதுவரைக்கும் அலாவுதீனோட அம்மாவை பத்தி எந்த தகவலும் கொடுக்கல. ஜீனுவோட விளக்க நான் சீக்கிரமே தேடி கண்டுபிடிச்சாகணும். இன்னைக்கு நான் இந்த வாசனை எனக்கு நல்லா தெரியும். இந்த வாசம் ஏனோ என்னை மயக்கி விடுகிறது. எதுவும் யோசிக்க முடியவில்லை, புரியவும் இல்லை. என் அன்பே, என் அம்மாவின் கையால் செய்த சமோசாவே. என்னப்பா இது? இவங்கெல்லாம் என் அம்மா கையால அடி வாங்க கூட தகுதி இல்லாதவங்க. ஆனா இவங்க என் அம்மா செஞ்ச சமோசாவை சாப்பிடுறாங்க. குல்லு, என்ன அருமையான சமோசா. இந்த குல்லு எப்ப பார்த்தாலும் என்ன துரத்துறான். இல்ல என்ன பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். நான் ஜீனு கிட்ட போகணும்னா அதுக்கு முதல்ல இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். அடடா, என்னம்மா சமோசாவா? என் செல்ல தம்பி அலாவுதீனும் வந்துட்டான். ஆமா சொல்லு. இல்ல இல்ல குல்லு குல்லு. அலாவுதீன், இந்தா நீயும் சாப்பிடு. இப்பதான் சூட செஞ்சு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. நான் போய் படுத்து தூங்க போறேன். அங்க சந்தில ஒரு பள்ளத்தை தோண்டி தோண்டி என் இடுப்பு வலிக்குது. அப்பா, நான் போய் உங்களுக்கு சர்பத் கொண்டு வரேன். கொண்டு வா சர்பத். குல்லு, இவங்கிட்ட பேச்ச கொடுத்து பல விஷயங்களை சேகரிக்கலாம். அதை நம்ம தலைவர்கிட்ட சொன்னா இனாம் நிறைய கொடுப்பாரு. சரிம்மா, நான் கிளம்புறேன். தம்பி, என் செல்ல தம்பி, நில்லு 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 நில்லு. நான் இருக்கும்போது நீ ஏன் பள்ளம் தோண்டணும்? நான் தோன்றேன். தம்பி, சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு கனவு, எங்க அப்பாவுக்கு நான் பள்ளம் தோண்டணும்னு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு பள்ளம் நான் தோன்றேன். என்னடா சொன்ன அறிவு கிட்ட. அலாவுதீன், என்னோட செல்லமே, உன்னோட அந்த பொல்லாத சித்தி இருக்காளே, அவ எல்லா வேலையும் என்னத்தான் செய்ய சொல்லுவா. சரி, நீ சொல்லு. பள்ளத்தை நான் தோன்றேன், ஆனா பள்ளத்தை எங்க தோண்டணும், எதுக்காக தோண்டணும் மட்டும் சொல்லு. நான் அந்த இடத்துல ஏன் பள்ளம் தோண்டனா, அந்த இடத்துல தான் அந்த ரகசியம். ரகசியமா? என்ன ரகசியம்? இன்ஷா அல்லாஹ். என்ன நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்? அது 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 வந்து அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்போ உங்ககிட்ட ஒண்ணு சொன்னேன்ல, அது தப்பா என் வாயில இருந்து எப்படியோ வந்துருச்சு. நான் போயிட்டு வரேன். அட சொல்லிட்டு போப்பா. இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த ரகசியத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க, சரியா? அட நில்லுப்பா, அந்த ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம், யார்கிட்டயும் சொல்ல கூடாது. ஓ, எவ்வளவு பெரிய போய் சொல்றீங்க? யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டீங்களா? தம்பி, என் செல்ல தம்பி இப்ப ஓடி போய் அம்மா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு. அப்பா, இவன் என்ன சொல்ல வரான்னா, நான் இங்கிருந்து நேரா ஓடி உன் சித்தி கிட்ட போவேன். அப்புறம் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லுவேன். அவளுக்கு உன் மேல ரொம்ப அக்கறை இருக்கு, நிறைய அன்பும் இருக்கு. அப்படியா? இந்தாங்க சர்பத் எடுத்துக்கோங்க. இல்ல அத நாங்க அப்புறம் குடிக்கிறோம். அங்க வந்து உன் தங்கச்சி, இல்ல உன் அண்ணி, அவ உன்னை பத்தின செய்திக்காக காத்துக்கிட்டு இருப்பா. நான் போய் உன்னை பத்தி சொல்லிட்டு வரேன். கிளம்புறேன். போங்க. ஏன்டா அறிவு கிட்டவனே, விடாத. வாங்கப்பா. ஓஹோ, அப்பா, நேரா அந்த பள்ளத்துக்கிட்ட நாம போலாம். அவன் ஒளிச்சு வச்ச ரகசியத்தை நாம எடுக்கலாம். சரி, ஏன் சொன்னீங்க? வாங்க, நம்ம கிளம்புவோம்.
நான் எதை சொன்னாலும் சரியாத்தான் சொல்லுவேன். இந்த ஆளு புள்ளைய கூட்டிட்டு எங்க இவ்வளவு அவசரமா போறான்? நானும் பின்னாடியே போய் பாக்குறேன். போங்க போங்க, சீக்கிரமா போங்க. நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய புதையல் கிடைக்கும். அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. இவங்க அங்க போனா இவங்களுக்கு உடஞ்சு போன முட்டை தான் கிடைக்கும். சமோசா, நான் வந்துட்டே இருக்கேன். அலாவுதீன், இப்பதானே தூக்கம் வருதுன்னு சொன்ன? அட அம்மா, குல்பதனையும் சித்தப்பாவையும் நான் இங்க இருந்து விரட்டதான் அப்படி சொன்னேன். இப்ப நான் சந்தோஷமா உட்காந்து சமோசா அப்புறம் இந்த சர்பத்தையும் குடிப்பேன். அலாவுதீன், வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு இங்க கூட்டிட்டு வா. அம்மா, தொல்லை ஓடி போச்சுன்னு சந்தோஷப்படுங்கம்மா. திரும்ப ஏன் கூட்டிட்டு வர சொல்றீங்க? அலாவுதீன், சரி சரி, கூட்டிட்டு வரமா. நான் ஒரு அப்பாவி, அதனாலதானே என்ன மிரட்டி இப்படி எல்லாம் பண்ண வச்சிட்டு இருக்கீங்க. அம்மா அதெல்லாம் விடுங்க. வெளியில உங்களுக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன், போய் பாருங்க. என்ன வச்சிருக்கான்? முந்திரி அல்வாவா? இந்த வாசம் இத ரசாக் பாய் கடையில தான் வாங்கியிருக்கணும். இது எனக்கு பிடிச்ச இனிப்புன்னு அலாவுதீனுக்கு எப்படி தெரியும்? பல வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச இனிப்பு என் கையில இருக்கு. அப்பா அங்க இருக்கு. பிரமாதம் தம்பி, என் செல்ல தம்பி ரகசிய டப்பாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏண்டா அறிவு கட்டவனே, வானத்துல இருக்கிற சூரியனே உனக்கு தெரியாது, இத நீ கண்டுபிடிச்சியா? வெற்றி உன் அப்பாவோட காலடியில வந்து விழுந்திருக்கு. வெற்றி உங்க காலடியில வந்து விழுந்தா அது நாத்தம் தாங்காம அப்படியே ஓடி போயிடும். டப்பாவை எடுக்க விடுங்க. டப்பாவை உன்னோட அப்பா தான்டா எடுப்பா. அப்படியா? நான் தான் அந்த டப்பாவை எடுப்பேன். நான் தான் எடுப்பேன். நான் தான் எடுப்பேன். நான் தான் எடுப்பேன். நான் தான் எடுப்பேன். சரி, இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். பண்ணிடலாம். சரி, ஆனா எப்படி? ஆமா, அது எப்படி? எப்படி? யாரு கீழே விழாம ரொம்ப நேரம் ஆடுறாங்களோ டப்பா அவங்களுக்கு தான் சொந்தம். உள்ளோ, இன்னைக்கு நீ தோத்து போயிடுவே. நான் ஆட ஆரம்பிச்சா யாராலையும் என்ன தோக்கடிக்க முடியாது. சின்ன வயசுல பாம்பு நடனத்துக்காக நிறைய பாராட்டு வாங்கியிருக்கேன். வெயில் கடிகாரம், ஜீனுவோட விளக்கு, இவ்வளோ வேலைகள் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நான் இவங்க ரெண்டு பேரையும் தேட வேண்டியதா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க? ரெண்டு பேரும் இங்க இருக்காங்க. இவங்களோட நிழலை வச்சு இவங்க எங்க இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கடிகாரத்து மேல வெயில் பட்டதும் அதோட நிழலால நமக்கு நேரத்தை சொல்லும். வெயில், கடிகாரம், நிழல், சூரிய வெளிச்சம். அந்த கடிகாரத்துல அரண்மனை வரையப்பட்டிருந்தது. சூரியனோட வெளிச்சம் பட்டதும் நேரம் என்ன ஆகுதுன்றத அது காட்டும். அப்ப 2 முள்ளும் சரியா 12 மணி காட்டுச்சு. வெயில் கடிகாரத்தோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நன்றி உஸ்தாத், நான் இப்பவே கிளம்பி ஆகணும். நான் எதை சொன்னாலும் சரியாத்தான் சொல்லுவேன். நீ இந்த ஆட்டம் போடுறதுக்கு உங்க அப்பனையா தூக்கிட்டு போறாங்க. தூரத்துல இருந்து பரவாயில்ல, ஆனா பக்கத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கு. லாய்க்கலனாலும் வாய் மட்டும் உனக்கு அதிகமா இருக்கு. ரொம்ப பேசன கீழே போட்டு நொறுக்கிடுவேன். அப்ப நீங்க விழுந்துட்டீங்க. போச்சுடா. ஜெயிச்சிட்டேனே, ஜெயிச்சிட்டேனே. அம்மா, நான் ஜெயிச்சிட்டேனே, ஜெயிச்சிட்டேன். இரு 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 சின்ன தம்பி, நம்மளோட சட்டம் என்னங்கிறது உனக்கு தெரியாதா? ஒரு பூதம் இன்னொரு பூதத்தை தாக்குறதுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்ல. வேணும்னா அவனுக்கு தண்டனையை கொடுக்க முடியும். நல்லது, அப்படின்னா நான் உன்னை தண்டிக்கிறேன். உன்னனா கோழியா மாத்தவா? கோழியா? கோழினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே மாத்திடு. இவனுக்கு கோழினா பிடிக்குது. வேண்டாம்,
இவனுக்கு வேற ஏதாவது ஒரு தண்டனையை கொடுக்கலாம். ஏய் மோதிர பூதமே, ஏதாவது ஒரு பொருளை சொல்லு. அது உனக்கு பிடிக்காத பொருளா இருக்கணும். மிளகாய் அல்வா. மிளகாய் அல்வாவா? மிளகாய் அல்வா இது எப்படி சாத்தியமாகும்? மிளகாய் அல்வா. இந்தா சாப்பிட. வேணா சின்ன தம்பி, இந்த மாதிரி தண்டனையில நீ என் கூட சேர்ந்து பகிர்ந்துக்க கூடாது. உன்னோட தண்டனையை பகிர்ந்துக்க எனக்கும் கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. நான் என்னோட தலைவனோட கட்டளையத்தான் நிறைவேற்றி இருக்கேன். அவரு கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. நீ உன்னோட தலைவனை இன்னும் சந்தோஷப்படுத்த விரும்புறியா? அதுக்கு நீ ஏதாவது செய்யணும். நீ செய்யறத இளவரசி யாஸ்மின் நம்பிடணும். அதாவது நம்ம தலைவன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மாவீரன், அதோட புத்திசாலியானவர்னு நீ காட்டு. அப்படி பண்ணா அவங்க தலைவனுக்கு பக்கத்துல வருவாங்க. இப்பதான் நீ ஒழுங்கா பேசுற. இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, நீ இப்ப ஒன்னு சொன்னியே, அத நான் எப்படி செய்யறது? இதை எப்படி பண்றது நான் சொல்றேன். தள்ளி நின்னு பேசு. இங்க இருந்தே பேசுறேன். இளவரசி யாஸ்மீனுக்கு ஆபத்து. நீ அவங்களுக்கு ஆபத்தை விளைவிக்க என்ன பண்ணணும் தெரியுமா? 2 பேரை அனுப்பணும். எனக்கு புரிஞ்சிடுச்சு. புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிடுச்சா? சமையல் கட்டுல போய் தேடி பார்க்கலாம். அங்க வெயில் கடிகாரத்தை பத்தி ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பார்க்கலாம். முகமூடி திருட. இவன் இளவரசி உடையில பார்க்க கூடாது. அலாவுதீன், இங்க வா. நினைத்தேன் உடனே வந்தாய். 100 வயது உனக்கு. குறும்புக்காரி, நீ இங்க என்ன பண்ற? வெளியே வா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம். இல்ல, இப்ப என்னால வெளியில வர முடியாது. வெளியில வர முடியாதுன்னா என்ன? வெளியில வர முடியாத அளவுக்கு உன்னை யாராவது கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க? நீயும் உன்னோட கிண்டலும். என்னால எனக்கு வெளியில வர முடியாது. ஏன்னா அரண்மனையில நம்மளை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.